கடலை பார்க்கும், ஆகாசத்தை பார்க்கும், பூமியை பார்க்கும். அது தெரிஞ்சவர்கள்தான் 3 தான், கடல், ஆகாசம், பூமி. இந்த 3த்துல நான் எப்படி டிராவல் பண்ணணும் இப்படி பார்க்கும். கரெக்டா கடலுக்கு நேர டிராவல் பண்ணிட்டு போகும், நேர போகும் கடல். அப்பதான் ஃபர்ஸ்ட் உலகத்தை இப்பதான் முட்டையில வெளில வந்திருக்கு. கிடுக்கிட்டு ஓடி போய் அழகா அந்த கடல் ஜலத்தை போய் இறங்கிடும். அழகா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இந்த ஜலம்னா என்ன, ஏதோ ரொம்ப பழகினா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கும். இந்த மனுஷ குழந்தைகள் தான் யோசிச்சு நம்ம தான் பயமூத்தி விடணும், ஜாகிரதை விழப்போற விழுந்துருவா அப்படின்னு. இது மாதிரி போகும். அப்ப அந்தந்த ஜீவனுக்கு தகுந்தா போலே வழிகாட்டும். அதை கொஞ்சம் வர அது உடனே பழக்கொண்டே பண்ணாது, அடிச்சுட்டே இருக்கும். ஒரு ஸ்திதியில அதுக்கு ரக்கம் முளைச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான், கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகுதான் பிறக்கும். கொஞ்சம் குழந்தைகள் பார்க்கலாம். இந்த முதல்ல நடக்கிற குழந்தைகள்லாம் விடுவு ஓடிவே படி இறங்காது, படிக்கிட்டு போய் திரும்பி நின்றுக்கும். ஒரு காலை கொண்டு கீழே இருக்கும். அந்த கால் அந்த படியில பட்ட பிறகு, அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு அடுத்த கால கீழே இருக்கும். குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம ஜாக்கிரதை, நம்ம கதவு வீட்டுக்கு நம்மளே கையிச்சு கதவை சாதிப்போம், நம்ம ஜாக்கிரதை அவ்வளவுதான். குழந்தைகள் ரொம்ப அழகா. அப்ப இந்த 4 மாசம் உட்படுத்துக்கிறது யார் சொல்லி கொடுக்குற? அப்பா அம்மா 4 மாசம் ஆயிடுது இப்படி டேர்ன் பண்ணு, லெஃப்ட் ரைட் தான் சொல்றோம். ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே அந்தரியாமி. அதே அந்தரியாமி எப்பொழுதும் நம்மள கைட் பண்ணிட்டே இருக்க. ஒவ்வொரு நாளும் ராப்பொழுது பகல் பொழுது எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். மொபைல் போனோ ஏதோ ஒன்று அலாரம் அடிக்கிறது. எனக்கு இப்பெல்லாம் மொபைல் போனெல்லாம் அலாரம் வச்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சின்ன டைம் பீஸ்லாம் வச்சுட்டு அலாரம் வச்ச காலம்லாம் மலையேறி போயிடுச்சு, சந்தேகமே கிடையாது. அலாரம் அடிச்ச உடனே காதில் விழுந்த உடனேயே நம்ம வச்ச அலாரம்னு ஒரு சுய பிரஜ்யம் வருது பாருங்க. அந்த பிரஜ்ய ஹரி கொடுக்கிறான். அப்ப பகவான் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கைட் பண்றான். அப்படி உள்ளேந்து கைட் பண்றதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு ஸ்திதி வரைக்கும் கேட்கிறோம், சில விஷயங்கள் கேட்கிறோம். இந்த பசி இதெல்லாம் மட்டும் சமத்தா கேட்டுருவோம். சில விஷயங்கள் கேட்கறதே இல்லை. அவ பகவான் என்ன பண்றான், ஆச்சரியமாக தன்னுடையதான பக்தர்களை கொண்டு தானே வழிகாட்டான். உள்ள இருந்து கைட் பண்ணி ஒழுங்கா கேட்கலன்னா வெளிலேருந்து கைட் பண்றான். அப்படி பகவானுடைய கிருபையினாலே நமக்கு கிடைச்சதுதான் ஆண்டாளுடைய திருப்பாவை. இந்த ஜிபிஎஸ் சொல்றோம் இல்லையா, ஜிபிஎஸ் லொகேஷனை போட்டு அது பாட்டு லெஃப்ட் ரைட் கரெக்டா சொல்லி கொண்டு வரணும். குளோபல் பொசிஷனிங்